அன்பார்ந்த நேயர்களே, விறுவிறுப்பான தமிழ் கதைகளை கேட்டு மகிழ தமிழ் ஸ்டோரி புக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தான். அவன் நாள்தோறும் ஊர் எல்லையிலிருந்து காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி அவற்றை ஊர் மக்களிடம் விற்று பிழப்பு நடத்தி வந்தான். ஒரு நாள் அவன் வழக்கமாக விறகு வெட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு களைப்பு ஏற்பட்டது. அங்கிருந்த ஒரு மரத்தின் நிழலில் படுத்தான். அந்த மரமானது நினைப்பதை எல்லாம் கொடுக்கும் மந்திர மரமாகும். இந்த விஷயம் அவனுக்கு தெரியாது. அப்பொழுது தென்றல் காற்று சில்லென்று வீசியது. அது அவனுக்கு சுகமாக இருந்தது. இம்மாதிரியான நேரத்தில் ஒரு பஞ்சுமெத்தை இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று அவன் மனதில் நினைத்தான். என்ன ஆச்சரியம்! அடுத்த கணம் அவன் அருகில் ஒரு கட்டிலும் அதில் பஞ்சுமெத்தையும் வந்து சேர்ந்தது. விறகு வெட்டிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. உடனே அவன் அதில் ஏறிப்படுத்தான். நாள் முழுவதும் கடினமாக உழைத்ததால் அவனுக்கு உடம்பெல்லாம் வலித்தது. இந்த சமயத்தில் முதுகு, கை, கால் பிடித்துவிட இளம்பெண் ஒருத்தி இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று மனதில் எண்ணினான். என்ன அதிசயம்! அடுத்த கணம் அங்கு ஒரு இளம்பெண் தோன்றி அவனுடைய கை கால்களை பிடித்து விட்டு கொண்டிருந்தாள். விறகு வெட்டிக்கு ஒன்றுமே புரியவில்லை. அவன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்தான். அவன் ஆச்சரியப்பட்டான். நினைப்பதெல்லாம் நடக்கின்றதே, இவ்வளவு சுகங்கள் இருந்தும் வயிற்றுக்கு உணவில்லாமல் பட்டினியாக இருக்கிறோமே. இப்பொழுது அறுசுவை உணவு இருந்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று எண்ணினான். மறுகணமே தங்கத்தட்டில் அறுசுவை உணவு வந்தது. பல வகை உணவுகள் வந்தன. விறகு வெட்டி அனைத்தையும் வயிறார உண்டான். உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு என்ற பழமொழிக்கு ஏற்ப விறகு வெட்டிக்கு உறக்கம் வந்தது. படுத்தான். அவன் மனதில் திடீரென்று ஒரு பயம் தோன்றியது. நாம் காட்டில் தனியாக அல்லவா இருக்கிறோம்? இப்பொழுது ஒரு சிங்கம் ஒன்று நம் முன் வந்து நம்மை கொன்றுவிட்டால் என்னவாகும் என்று நினைத்தான். மறுகணம் அவன் முன்னால் ஒரு சிங்கம் தோன்றி அவனை கொன்றுவிட்ட நம் என்னப்படிதான் நம் வாழ்க்கை அமையும். நாம் உயர்ந்தவற்றை நல்லதை எண்ணினால் நம் வாழ்க்கை நல்லதாகவே அமையும். தவறான எண்ணங்களை எண்ணினால் நம் வாழ்க்கை துன்பம் நிறைந்ததாக இருக்கும். எனவே நாம் உயர்ந்தவற்றையே நினைக்க வேண்டும். அடர்ந்த காடு ஒன்றில் இருந்த குகையில் சிங்கம் ஒன்று வசித்து வந்தது. அந்த காட்டில் இருந்த முயல், மான், காட்டெருமை போன்ற விலங்குகளை அது வேட்டையாடி தின்று வந்தது. அது ஒரு நாள் வழக்கம் போல் காட்டெருமை ஒன்றை வேட்டையாடி வயிறு நிறைய அதன் இறைச்சியை தின்றுவிட்டு தன் குகையில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தது. அப்போது அந்த குகையின் ஒரு மூலையில் வசிக்கும் எலி ஒன்று சிங்கத்தின் உடலை ஒரு பாறை என்று எண்ணிக்கொண்டு அதன் முதுகில் ஓடியாடி விளையாடியது. இதனால் சிங்கத்தின் தூக்கம் கெட்டது. அது கண் விழித்து எலியை பிடித்து கொண்டது. பிறகு அது எலியை பார்த்து, சிறிய ஏலியே, நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தபோது என் மீது ஏறி விளையாடி என தூக்கத்தை நீ கலைத்து விட்டாய். உன்னை என்ன செய்கிறேன் பார். உன்னை என் வாயில் போட்டு மேன்று விடுகிறேன் என்றது. எலிக்கு பயத்தால் உடல் நடுங்கியது. அது தன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு சிங்கத்தை பார்த்து, சிங்கராஜா, என்னை எதுவும் செய்து விடாதீர்கள். உங்கள் உடம்பை பாறை என்று நினைத்து விளையாடி விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் என்னை தயவு செய்து மன்னித்தால் நான் தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவுகிறேன் என்றது. எலி பேசுவதை கேட்ட சிங்கம் காடை அதிரும்படி சிரித்தது. அது எலியை பார்த்து, எலியே, நீ பொடி பயல். சின்னஞ்சிறிய உடல் கொண்ட உன்னால் மலை போல் தோற்றமும் கம்பீரமும் கொண்ட எனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? நான் இப்பொழுது வயிறு நிறைய சாப்பிட்டு இருப்பதால் உன்னை ஒன்றும் செய்யாமல் விடுகிறேன். மேலும் அற்ப உருவம் கொண்ட உன்னை நான் சாப்பிடுவதால் எனக்கு தான் அவமானம். பிழைத்துப்போ என்று கூறிவிட்டு எலியை விட்டது. எலி தப்பித்தோம் பிழைத்ததோம் என்று அதனிடத்தில் சென்று புகுந்து கொண்டது. ஒரு நாள் சிங்கம் வழக்கம் போல் வேட்டையாட புறப்பட்டது. நெடுநேரமாகியும் அதற்கு இரை எதுவும் கிடைக்கவில்லை. அது சோர்ந்து போனது. அது வேட்டையாடி கொண்டே நடுக்காட்டுக்கு வந்துவிட்டது. அங்கே ஓரிடத்தில் வேட்டைக்காரர்கள் மிருகங்களை பிடிப்பதற்காக வலை விரித்து வைத்திருந்தனர். சிங்கம் அந்த விலைக்குள் சிக்கிக் கொண்டது. காடை அதிரும்படி கர்ஜித்தது. எவ்வளவோ முயன்றும் அதனால் அந்த வலையில் இருந்து வெளியே வர முடியவில்லை. அது மீண்டும் மீண்டும் கோபத்தால் கர்ஜித்துக் கொண்டே இருந்தது. இந்த சத்தம் வலையில் உறங்கிக் கொண்டிருந்த எலியின் காதில் விழுந்தது. அது உடனே விரைந்து ஓடி வந்தது. சிங்கம் சிக்கியிருந்த வலையை தன் கூர்மையான பற்களால் கடித்து சிங்கத்தை விடுவித்தது. அப்பொழுது சிங்கம் எலியை பார்த்து, எலியாரே, அன்று நீ என் தூக்கத்தை கலைத்த போது உன்னை கொல்லாமல் விட்டேன். நீ தக்க சமயத்தில் உதவுவதாக வாக்களித்தாய். அப்பொழுது நான் சிறிய உருவம் கொண்ட உன்னால் பெரிய உருவமும் கம்பீரமும் கொண்ட எனக்கு என்ன உதவி செய்துவிட முடியும் என்று ஏளனமாக பேசினேன். உருவத்தில் மிகவும் சிறியவனான நீதான் இன்று என் உயிரை காப்பாற்றியிருக்கிறாய். உன் உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். உன் உதவிக்கு நன்றி என்று கூறியது. இரண்டுமே பேரும் மகிழ்ச்சியுடன் தங்கள் இருப்பிடத்தை நோக்கி நடந்தன. நீதி, ஒருவருடைய உருவத்தை பார்த்து அவரால் நமக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்று நினைக்க கூடாது. உருவத்தில் சிறியவராக இருப்பவரிடம் திறமை அதிகமாக இருக்கும். நன்றி.